குட் மார்னிங். விடிஞ்சிருச்சுங்க. வாங்க தேவனுடைய வார்த்தையை தியானிக்கலாம். ஜெபத்தோடு. பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, மற்றொரு நாளை எங்களுக்கு அருளியிருக்கிறீர். ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தைகளோடு எங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தால், உம்முடைய வாக்குகளோடு எங்கள் தினசரி காரியங்களை ஆரம்பித்தால், ஜெபத்தோடு கூட நீர் வழிநடத்துகிறபடி காரியங்களை நிறைவேற்றினால், நீர் ஆசைப்படுகிறபடி நாங்கள் வாழ்ந்தால், நாங்கள் திருப்தியுள்ள வாழ்க்கையை இங்கு வாழ்வோம் என்றும் உம்முடைய ராஜ்யத்திலே நிரந்தரமாயிருக்கிற பாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம் என்கிற விசுவாசத்தோடு இருக்க சகாயமருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்ப பார்த்தாலும் வேலை 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 வேலைன்னே சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? எங்க நிலைமை உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி பரபரப்போட பகல உழைச்சிக்கிட்டே இருக்கிறோமே. எதுக்குன்னு யோசிச்சு பாருங்க. எதுக்குங்க அப்படி பிரயாசப்படுறோம்? சாலமோன் எழுதுகிறான், தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான பிரயாசங்களையும் பட்டு எல்லோரை காட்டிலும் உயர்ந்த ஸ்தானத்திலே இருந்து எல்லாவற்றையும் சம்பாதித்து எல்லாவற்றையும் பார்த்து எத்தனையோ பெரிய பெயர் புகழை பெற்று சம்பத்துக்களை சம்பாதித்துக் கொண்டு ஒரு பெரிய ராஜாவாக வாழ்ந்து கடைசியில தன் வாழ்க்கையில எதையோ அனுபவித்தேன் என்று நினைத்தேன், எதையோ சம்பாதித்தேன் என்று நினைத்தேனே தவிர அவைகளெல்லாம் மாயை 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 என்று தன்னுடைய வாழ்நாளின் கடைசியில தன் தவறுகளெல்லாம் உணர்ந்து, ஐயா நீங்களும் அந்த மாதிரி பாழாயிடாதீங்கப்பா அப்படின்றான். யாரோ சொல்றாங்க, சாலமோன் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு நமக்கு அறிவுரை சொல்றான். நான் கூட அப்படித்தாங்க நினைச்சேன். எங்க டாடி 40வது வயதுல ரட்சிக்கப்பட்டா. அப்ப எனக்கு 18 வயசு. நீயும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு வற்புறுத்துறப்பா, நீங்க எல்லாம் குடிச்சு புசிச்சு எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப மாறி இருக்கீங்க. உண்மைதான், மாறணும். உண்மையா ஆண்டவர் இருக்கிறாரு. ஆனா அது இவ்வளவு சீக்கிரம் இல்லை என்று ஒரு 3 மாத காலம் தேவனுக்கு விரோதமா, எங்க தந்தைக்கு விரோதமா நான் நடந்துகிட்டு இருந்தேனே தவிர தேவனுடைய அன்புக்கு முன் நிலை நிற்க முடியாமல் அவருடைய அன்பினாலே பிடிக்கப்பட்டு என்னுடைய 18வது வயதில் நான் ஆண்டவரை தெரிந்து கொண்டதால் தான் இந்த நாள் வரை தேவனுடைய கிருபை என்னோடே கூட இருக்கிறது. நீங்கள் எவ்வளவு சீக்கிரம் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறீர்களோ அது அவ்வளவு மேன்மை. சாலமோனைப் போல கெட்டு போனதுக்கு அப்புறம் வயசான காலத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறேன் என்றால் அதனால என்ன பிரயோஜனம் இருக்கு? சாலமோனுக்கு பிறந்த குமாரர்கள் என்னானாங்க? இந்த ரெகோபியாம் என்னவானான்? அவனுடைய வம்சம் என்னவாயிற்று என்று பார்ப்போம் என்றால், தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தினாலே, தாவீதுக்கு தந்த வாக்குத்தத்தினாலே காப்பாற்றினாரே தவிர தன்னுடைய வாழ்க்கையில நல்ல கனிகளை அவனால் பார்க்க முடியவில்லை. ஆனால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு தந்துவிட வேண்டும். வேற எதற்காகவும் பிரயாசப்படாமல் ஆண்டவருடைய சந்நிதிக்காக பிரயாசப்பட கற்றுக்கொள்ளுங்கள். எதற்காக பிரயாசப்படுறீங்க? சாலமோன் இங்க சொல்றான் பாருங்க. பிரசங்கியின் புத்தகம் 6வது அதிகாரம், பிரசங்கி 6:7. மனுஷன் படும் பிரயாசம் எல்லாம் அவன் வாய்க்காகத்தானே. அது சாப்பிட்றதுக்காகத்தானங்க. அந்த ஒரு ஜான் வயிற்றுக்காகத்தானே. அதுக்கப்புறம் தான் மற்ற இதெல்லாம். முதல்ல மனிதன் படுகிற பிரயாசம் சாப்பாட்டுக்காகத்தான். அடுத்தது வஸ்திரங்கள், அதாவது சுகம், அப்புறம் போகங்கள், இந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம். இதற்காக நம்முடைய ஆதாயம் பெருகுகிற போது நம்முடைய ஆடம்பரங்களும் பெருகுகிறதே தவிர ஒரு முழுமை அடைகிறோமா என்பது. வயிறார ஒருபடி சாப்பாடு சாப்பிட்றவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்குமோ, பல் சுவை விருந்து சாப்பிட்றவனுக்கு கூட அதே மாதிரி தானே. கழுத்துக்கு மேல சாப்பிட்டா அது முடியாதுல்ல, அது ஒரு வெறுப்பை கொண்டு வந்துடும். சோ இதுக்காக நாம பிரயாசப்படுறோம். ஒரு விஷயம் அதே 5வது அதிகாரத்துல 18வது வசனத்தை கூட நாம் வாசித்தால், நாளெல்லாம் மனிதன் புசித்து குடித்து சூரியனுக்கு கீழே தான் படும் பிரயாசம் அனைத்தின் பலனையும் அனுபவிப்பதே நலனும் உத்தமமுமான காரியம் என்று நான் கண்டேன். அதாவது நலமும் உத்தமமுமான காரியம் எதுவென்றால், புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாயிருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். அது தேவனுடைய அனுக்கிரகம். தன் பிரயாசத்தின் பலன் எல்லாவற்றையும் அவன் நன்மையாய் அனுபவிப்பதுதான் அவனுக்கு நலமுள்ள காரியம், உத்தமமான காரியம். எதுவென்றால், தேவன் அருளியிருக்கிற ஆயுசு நாட்கள் எல்லாமே
அது சிலர் வாழ்க்கையில சில காலம் நல்லா இருப்பாங்க, சில காலத்துக்கு வியாதி படுக்கையில படுத்துருவாங்க. கொஞ்ச காலம் ரொம்ப நல்லா இருப்பாங்க, கொஞ்ச காலத்துக்கு எல்லாத்தையும் இழந்த தரித்திரத்துல இருப்பாங்க. ஐஸ்வர்யவான்கள் என்னப்படுகிறவர்கள் வாழ்க்கையில மேடு பள்ளங்கள் நிறைய இருக்கும் பாருங்க. உயர போகிற மாதிரி இருக்கும், திடீர்னு கீழே அடித்தட்ட நிலைக்கு வந்துருவாங்க. ஐஸ்வர்யம் அதிகமாகிறதுனால, ஆஸ்தி அதிகமாகிறதுனால சமாதானம் சந்தோஷமெல்லாம் அதிகமாகும்னு நினைக்கிறீங்க? அப்படி ஆனா பரவாயில்ல. ஆனா நாம் எவ்வளவுக்கு பிரயாசப்படுகிறோமோ அவ்வளவுக்கு சங்கடங்களும் வரும். பணத்துக்காக பிரயாசப்படுகிறோம். அங்கேயே பாருங்க, 5வது அதிகாரம் 10வது வசனத்துல, பணப்பிரியன், கவனிங்க, பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை. செல்வப்பிரியன் செல்வப்பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை, இதுவும் மாயையே. பொருள் பெருகினால் அதை தின்னுகிறவர்களும் பெருகுகிறார்கள். கவனிச்சிங்களா? அதை தின்கிறவர்களும் பெருகுகிறார்கள். அதை உடையவர்கள் தங்கள் கண்களினால் அதை காண்பதே அன்றி அவர்களுக்கு பிரயோஜனம் என்ன? ஆஸ்தி பெருகிடுச்சுன்னா வேலையாட்கள் அதிகமாவாங்க, செலவும் அதிகமாகும், பில்ஸ் எல்லாம் அதிகமாகும். மரத்துக்கேத்த நிழல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படித்தானே? பணம் நிறைய இருக்கிறதுனால சுகமா இருக்காங்க நினைக்கிறோம். சுகம் இல்ல. வேலை செய்கிறவன் கொஞ்சமாய் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் அவன் நித்திரை இன்பமாயிருக்கும். வேலை செய்கிறவன் கொஞ்சமாய் சாப்பிட்டாலும் கூட அல்லது அதிகமாய் சாப்பிட்டாலும் கூட அவன் நித்திரை இன்பமாயிருக்குமான். ஆனால் ஐஸ்வர்யவான்களுக்கோ, கவனிங்க, செல்வனுடைய பெருக்கோ அவனை தூங்க ஒட்டாது. இன்னைக்கு அப்படித்தானுங்க பணக்காரோட நிலைமை. பணம் எக்கச்சக்கமா இருக்கிறவங்களுக்கும் தூக்கம் வருதில்ல. பணம் 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 பணம்னு ஓடுறவங்களுக்கு சாப்பாடு தூக்கமெல்லாம் இல்லாம ராப்பகலா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்களே தவிர ஒரு நிம்மதி இருக்கிறதில்ல. சந்தோஷம் உள்ளது. கேட்க வேண்டியது எதுனா, வயிறார ஒருவன் சாப்பிடணும், அவ்வளவுதானே. நல்லா வயிறார சாப்பிட்டு கண்ணார தூங்குனா அது போதும் இல்லையாங்க? ஒழுங்கா தூக்கம் வரலன்னா அது நமக்கு எவ்வளவு எரிச்சலா இருக்குமோ, எத்தனை விதமான இக்கட்டுகளை கொண்டு வருமோ, எவ்வளவு சமாதானமின்மையை உண்டாக்குமோ. ஆனால் ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் பிரயாசப்படுகிறவர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகாரம் தண்ணீர் புசிப்பதும் குடிப்பதும் மேலல்ல, அப்பெல்லாம் சாப்பிட்டுட்டு தூங்கணும்னு வச்சுக்கோங்க. அதாவது விதவிதமான வியாதிகள் வருது. இன்னைக்கு சாப்பிடாம வியாதிகள் வருவதை காட்டிலும் அதிக உணவெடுக்கிறதுனாலதான் அதிக வியாதின்னு பல ஆய்வுகளிலே என்று சொல்லுகிறார்கள். சாப்பாடு இல்லாதவங்களுக்கு வர வியாதியை விட அதிகமா சாப்பிட்றவங்களுக்கு வர வியாதி தான் அதிகமா. எவ்வளவு சாப்பிட்டாலும் கஷ்டப்பட்டோம்னா ஓகே, அது ஜீரணமாயிடும், அதனால பலம் தான் வரும், நல்ல உடம்பெல்லாம் பலம் வந்துடும். ஆனா நம்ம நிறைய சாப்பிட்டுட்டு நிறைய நேரம் தூங்கி எந்த வேலை வெட்டியும் செய்யாம படுத்தே கிடந்தோம்னா கொழுப்பு அதிகமாயிடும். கொழுப்பு மனிதனுடைய ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவித்து விடும். இந்த மாதிரி கொழுப்பு அதிகமாகி நடக்க முடியாம நடக்கிறவங்கள பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பாவமா இருக்கும், பயமா இருக்கும். எப்படித்தான் சுமக்கிறாங்களோ தங்களோட உடலை. இவ்வளவு பெரிய பாரத்தை சுமந்துகிட்டே தெரியணும்ல. தேவன் கடினமாக உழைக்க சொல்லுகிறார். கடினமாய் உழைப்பதனாலே கொழுப்பெல்லாம் கரைஞ்சிரும். நம்முடைய ஆகாரம் ஃபேட் எல்லாம் புரோட்டீனா மாறிடும். அப்போ உனக்கு நல்ல மசில்ஸ் வரும், நல்ல பலம் உண்டாகும், நல்ல பழுக்களை சுமக்க முடியும், நல்ல வேலை செய்ய முடியும், நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கும். இன்னைக்கு மனிதர்கள் சாப்பாட்டு மேல வைக்கிற நோக்கத்தை வேலை மேல வைக்கிறதில்ல. சம்பாத்தியத்தின் மேல இருக்கிற ஆசையை காட்டிலும் இந்த தூங்குறதுக்கான ஆசை அதிகமாயிடுச்சு. எது ஒரு மனிதனுக்கு நிறைவை தருகிறது? கடினமாய் உழைப்பது, வயிறார சாப்பிடுவது, கண்ணார தூங்குவது. அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு நிறைவை தரும். நிறைவில்லாத நிம்மதி இல்லாத வாழ்க்கையினால என்னங்க பிரயோஜனம்? மனுஷன் படும் பிரயாசமெல்லாம் அவன் வாய்க்காகத்தானே, அவன் மனதுக்கோ திருப்தி இல்லை. அதுபோல அதே 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே பார்க்கிற போது, ஆசையானது அலைந்து தேடுகிறதை பார்க்கிலும், ஆசையானது, இந்த ஆசை அப்படின்னா நீங்க சாதாரண ஆசை இல்லைங்க, அதாவது வீணான ஆசைகள். அதை சாப்பிடணும், இதை சாப்பிடணும், அங்க போகணும், இங்க போகணும், அதை செய்யணும், இதை செய்யணும், அவ்வளவு சம்பாதிக்கணும், இவ்வளவு சம்பாதிக்கணும், இதை அனுபவிக்கணும், அதை அனுபவிக்கணுங்கிற ஆசையில இருக்கு பாருங்க. பசி ஆறுவதற்கு ஒரு கைப்பிடி சோறு போதுமே. தாகம் தீர்க்கணும் அப்படின்னா அதுக்கு பச்சை தண்ணி போதுமே. ஆனா அநேகர் அவைகளை எத்தனையோ விதமாக ருசியாக அதை அனுபவித்து இதைதோ செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு பிரயாசப்படுகிறார்கள்.
ஆசையானது அலைந்து தேடுகிறதை பார்க்கலும் கண் கண்டதே நலம். இங்க எனக்கு சாப்பாடு கொடுத்தா இது எனக்கு வேண்டாம், நான் எங்கேயோ போய் எதையோ சாப்பிட்டு, அதாவது கொஞ்சம் தூரம் போய் நல்ல ருசியான பிரியாணி சாப்பிட்டு, அப்படியெல்லாம் சொல்றாங்களே பிள்ளைங்க, அம்மா சமைச்சு தர சாதத்தை விட்டுட்டு எங்கேயோ போய் எதையோ சாப்பிடணும்னுலாம் சொல்லுவாங்க. சகோதரிகளே, நீங்க வீட்டில் சமையல் சமைச்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்குறீங்களா இல்லை ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கிறீங்களா? பிற தேசங்களிலே இருக்கிற பழக்க வழக்கங்கள் இன்னைக்கு நம்ம நாட்டுக்குள்ளேயும் அப்படியே வந்துருச்சுங்க. இந்த நாட்களில் மனிதருக்கு கஷ்டப்படுறதுக்கு உழைக்கிறதுக்கு டைம் இல்லை, பணம் சம்பாதிக்கணும், அதுக்கே நேரமெல்லாம் சரியா இருக்கிறதுனால ரெடிமேடா எதையோ ஆர்டர் பண்ணி எதையோ வாங்கி சாப்பிட்டு என்னென்னவோ வியாதிக்கு ஆளாயிடுறாங்க. நேர்த்தியா சமைக்கப்பட்ட ஆகாரங்களை, நல்லா வடிகட்டின தண்ணீரை எடுத்துக்கும் போது அனாவசியமான வியாதிகளுக்கு ஆட்பட்டு டாக்டர்ஸ் மருந்துன்னு அங்க எங்க சுத்த வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. அதனாலதான் சாலமோன் கூட சொல்றான், ஒருவனுக்கு நலமானது உத்தமமானது எதுவென்றால் உயிரோடு இருக்கும்படி தேவன் அருளிச் செய்த நாட்கள் எல்லாம், வயது முதிர்ந்த நாட்களிலும் கூட அதைத்தான் சொல்றான், வயது மூப்பிலும் கூட பலனோடு இருக்கும்படியாக. காலேப் என்ற பக்தன் சொல்லுகிறான், மோசே என்னை அனுப்பிய போது எனக்கு 40 வயது, இப்போது எனக்கு 80 வயது. என்னை மோசே அனுப்பின போது எனக்கு எவ்வளவு பலன் இருந்ததோ அதே பலன் எனக்கு இப்பொழுதும் இருக்கிறது என்கிறான். திருப்தி உள்ளவனுக்குத்தான் சமாதானம் இருக்கும், பலன் இருக்கும். எல்லா விஷயங்களிலும் அவர்கள் திருப்தியோடு இருப்பதனாலே அனாவசியமான நோய்களுக்கு, ஸ்ட்ரெஸ்ஸுக்கு, அழுத்தங்களுக்கு, பயத்துக்கு, பீதிக்கு, அனாவசியமான ஆசைகளுக்கு இடம் தர மாட்டாங்க. தேவன் அருளுகிறவைகளிலே திருப்திப்பட்டுக் கொள்ளுங்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவரே, இந்த வேளைக்கு இந்த ஆகாரத்தை கொடுத்தீர், நன்றி ராஜா, இதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த தண்ணீரை அருளினீரே உமக்கு நன்றி. உனக்கு எது தரப்பட்டிருக்கிறதோ, எதை நீ பெற்றிருக்கிறாயோ அதில் சந்தோஷமாக உன்னால் தேவனை துதிக்க முடியும் என்றால் நீ திருப்தி அடைவாய், பலனை பெற்றுக்கொள்வாய். இல்லாத பொல்லாதவைகளுக்காக ஏன் ஓட வேண்டும்? ஓடி ஓடி பால் குடிக்கிறதை விட நின்று நீர் குடிக்கிறது நல்லது அப்படின்னார் ஒருத்தர். ஓடி 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 டயர்டாகி எல்லா கேலரிஸையும் பேர்ன் பண்ணிட்டு அதை சமன் பண்றதுக்கு உடனே பால் குடிக்கிறத விட நேர்த்தியா உன்னிடம் இருக்கிற தண்ணீரை, நம்மள கூட தண்ணீர் குடிங்கன்னு டாக்டர் சொல்லுவாங்கல்ல, ஒரு நாளைக்கு இவ்வளவு லிட்டர் தண்ணீர் குடிக்கணும்னு சொல்றாங்களே. தண்ணீரால் நிரம்பி இருக்கிறது நம் சரீரம். தண்ணீர் நமக்குள்ள பியூரிஃபை பண்ணும். தண்ணீர் நம்முடைய இன்னர் ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் அது சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது. அதான் இருக்கிற தண்ணீரை குடி, அதாவது எது உன்னிடத்தில் இருக்கிறதோ அதில் திருப்திப்படு. இல்லாதவைகளுக்காக நீ பின்னால ஓடாத. நம்முடைய வாழ்க்கை நிம்மதியா இருக்கணும்னா, ஹாயா இருக்கணும்னா, இருக்கிறவைகளுக்காக தேவனை துதி, இல்லாதவைகளுக்காக நீ கேட்டுட்டு அமைதியா வேணும்னா கஷ்டப்பட்டு உழைக்கணும். உழைக்காத சம்பாத்தியத்துக்காக இன்னைக்கு மனுஷன் பிரயாசப்படுறானே தவிர, கடினமாய் உழைத்தால் ஆசீர்வதிப்பேன் என்கிற தேவனுடைய வார்த்தையை கேட்கறதே இல்லை. மனிதன் கஷ்டப்படும் போதுதான் அவன் ஆரோக்கியமா இருப்பான், ஆனந்தமா இருப்பான், சுகமாவும் இருப்பான். மனிதன் உழைக்காமல் இருக்கும்போது அவனுக்கு எவ்வளவு இருந்தாலும், என்னதான் இருந்தாலும் அவனுக்கு தூக்கமும் வராது, திருப்தியும் இருக்காது. பண ஆசைதான் எல்லா விதமான கேட்டுக்கும் மூலமாயிருக்கிறது. பணத்துக்கு ஆசைப்படுவது, பணத்துக்காக ஓடுவதுதான் எல்லா கேட்டுக்கும் வேறாயிருக்கிறது. தேவன் அருளினவைகளிலே திருப்தியாயிருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பண ஆசை அப்படின்னா ஏதோ பணக்காரனுன்னு ஆசைப்படுறவங்க தீங்குக்குள்ள விழுந்துருவாங்க, சோதனைக்குள்ள அகப்பட்டுருவாங்கன்னு தான் வேத வாக்கியம் சொல்கிறது. பாருங்க, அனாவசியமா அந்த வட்டி வியாபாரம் எல்லாம் பண்றது, அனாவசியமா சீட்டு பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்றது, அனாவசியமான லேவாதேவியெல்லாம் பண்ணி, திடீர்னு அநியாயமா அபகரிக்கிற வியாபாரம் எல்லாம் பண்ணி, ஒரே ராத்திரி ஓவர் நைட்ல நான் ஏதோ சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரே படபடப்போட ஓடுறது நமக்கு நல்லது இல்லை. நம்ம எதிர்காலத்துக்கு அது நல்லது இல்லவே இல்லை. நீ எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் அதை உன்னால் அனுபவிக்கவே முடியாது. நீ சம்பாதித்த சம்பாத்தியம் எல்லாம் யாருக்கோ போய் சேர்ந்துரும். வேதம் கூட சொல்லுது இல்லையா, நீதிமான்களுக்காக, அதாவது துன்மார்க்கருடைய சம்பாத்தியம் நீதிமான்களை சேரும் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா. ஒருவேளை உன்னுடைய பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்க நீ நினைக்கிறாய், ஆனால் உன் பிள்ளைகளுக்கு கூட அது கிடைக்காதபடி நாட்களிலே சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதாவது முக்கியம் திருப்திங்கிறது ரொம்ப அவசியங்க. திருப்தியோடு இந்த உலகத்தில் நாம வாழணும். கிறிஸ்துவை உடையவன் திருப்தியுள்ளவனாயிருக்கிறான். உன்னுடைய குறைகள் என்ன என்று கேட்டால், நோ, எனக்கு எல்லாமே இருக்கிறது என்று சொல்லக்கூடிய நிலைமையில நீ இருக்கிறாயா? நமக்கு எவ்வளவோ குறைகள் இருக்கலாம் வீட்டில், ஆனால்
நன்றி ராஜா, எனக்கு நல்ல நித்திரையை கொடுத்திருக்கிறீர், உமக்கு நன்றி. இந்த சிறிய வீட்டை அருளியிருக்கிறீர், உமக்கு நன்றி. இந்த ஆகாரத்தை அருளியிருக்கிறீர், நன்றி. இந்த வேளைக்கு எனக்கு எது தேவையோ அதை எனக்கு அருளிச் செய்திருக்கிறீர், உமக்கு நன்றி என்று சொல்லக்கூடுமானால் சந்தோஷமாய் தூங்குமாய் சுகமாக நித்திரை செய்வாய், ஆரோக்கியமாய் இருப்பாய், ஆனந்தமாய் எழுந்து ஆண்டவரை துதிக்க முடியும். அப்படிப்பட்ட வாழ்க்கை தேவன் தாமே நமக்கு அருளிச் செய்வாராக. ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, மனிதன் எத்தனையோ ஆசைகளோடு, அனாவசியமான எதிர்பார்ப்புகளோடு, ஏதேதோ ஆசைகளோடு எதையோ சம்பாதிக்க வேண்டும் என்று பகலாய் ஓடி ஓடி சிருஷ்டி கர்த்தரை மறந்து போய் தேவனுக்காக வாழ வேண்டும் என்கிறதையும் விட்டுவிட்டு வாழ்க்கைக்கு எது முக்கியமானது என்பதை உணர்ந்து கொள்ளாமல், தேவனோடே கூட நேரத்தை செலவிடாமல், பணத்தை கொண்டு திருப்தி அடைந்து விடலாம் என்று நினைத்து எந்தவித திருப்தியும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வேளையில் கண்ணோக்கி பாருங்க ராஜா. ஆண்டவரே, நலமானது, உத்தமமானது ஒருவன் தனக்காக சாப்பிட்டு தன்னுடைய வாழ்நாட்களிலே திருப்தியோடு இருப்பதுதான், சுகமாக நித்திரை செய்வதுதான் இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக, இல்லாதவைகளின் பின்னால் ஓடாமல் இருக்கிறவைகளிலே திருப்தியோடு வாழ்ந்து என் தேவைகளெல்லாம் சந்திக்கக்கூடிய என் தேவன் இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு கூட இந்த உலகத்திலே சாட்சியாய் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக, ஆமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப தேவைகளை 8939801234 என்ற நம்பருக்கு அல்லது வெளிநாடுகளில் இருந்தால் 9100100888 என்ற நம்பருக்கு அவ்வப்பொழுது டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள். சமீப காலத்தில் வாட்ஸ்அப் செய்ய நீங்கள் மறந்திருந்தால், நீங்கள் தயவு செய்து தேவன் உங்களுக்கு நன்மை செய்திருந்தால் அந்த விஷயத்தை குறிப்பிட்டு வாட்ஸ்அப் அனுப்பி வையுங்கள். உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தினந்தோறும் உங்களுடைய காரியங்களை பரிசீலித்து உங்களுக்காக தேவன் முன் வைத்து தினந்தோறும் நாங்கள் ஜெபித்து வருகிறோம். நீங்களும் தொடர்ந்து ஜெபியுங்கள். தேவன் தம்முடைய அற்புத காரியங்களை நிகழ்த்துவார். தேவனுக்கு சித்தமானால் நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் மீண்டும் நாம் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.